Hello everyone. Today we are going to discuss about UGC NET Paper 1 Unit 2 Teaching Aptitude அப்படின்ற சப்ஜெக்ட் கீழே இருக்கக்கூடிய டாபிக்கோட கண்டினியூஷன் வந்து பார்க்கலாம். மெத்தட்ஸ் ஆஃப் டீச்சிங் அக்கார்டிங் டு டிஃபரண்ட் ஸ்கூல்ஸ் ஆஃப் பிலாசபி தத்துவ பாடப்பிரிவுகளின்படி கற்பித்தல் முறைகள். ஃபர்ஸ்ட் மெத்தட் இஸ் மெத்தட்ஸ் பை ஐடியலிசம் நெறிமையியலின் கற்பித்தல் முறைகள். Butler is right when he says idealists consider themselves creators and determiners of methods, not devotee of some one method. பட்லர் கூறுவது சரியே. நெறிமையியலாளர்கள் தங்களை ஒரு குறிப்பிட்ட முறையின் பின்பற்றுபவர்களாக அல்ல, மாறாக முறைகளை உருவாக்குபவர்களாகவும் நிர்ணயிப்பவர்களாகவும் கருதுகின்றனர். They speak of the general nature of teaching methods only. அவர்கள் கற்பித்தல் முறைகளின் பொதுவான தன்மையை மட்டுமே பேசுகிறார்கள். They do not specify any method to be adapted in the centers of learning. கல்வி நிலையங்களில் பயன்படுத்தப்பட வேண்டிய எந்த தனிப்பட்ட முறையையும் அவர்கள் குறிப்பிடப்படவில்லை. Therefore, the method is the weakest aspect of philosophy of idealism. எனவே நெறிமையியலின் தத்துவத்தின் முறையே மிகவும் பலவீனமான கூறாக இருக்கிறது. Different idealists have adapted different methods. வேறு வேறு நெறிமையியலாளர்கள் வெவ்வேறு முறைகளை ஏற்றுள்ளனர். சாக்ரட்டிஸ் laid adapted the question method. சாக்ரட்டிஸ் கேள்வி முறையை பயன்படுத்தினார். Plato, his disciple, changed the question method into conversational method and made it logical. அவரது சீடன் பிளேட்டோ கேள்வி முறையை உரையாடல் முறையாக மாற்றி அதை தர்க்க ரீதியானதாக ஆக்கினார். His disciple அரிஸ்டாட்டில் followed inductive and deductive methods. அவரது சீடனான அரிஸ்டாட்டில் அனுமானம் மற்றும் தீர்மான முறைகளை பின்பற்றினார். ஹீகல் adapted a logical method. ஹீகல் தர்க்கவாத முறையை பயன்படுத்தினார். Pestology adapted the self-activity method. Pestology சுய செயல்பாட்டு முறையை பின்பற்றினார். Herbert on methods says, I have no conception of education without instruction and do not acknowledge any instruction which does not educate. முறைகள் குறித்த ஹெர்பர்ட் கூறுகிறார், அறிவுறுத்தல் இல்லாமல் கல்வி என்ற எண்ணமே எனக்கில்லை. கல்வியை வழங்காத எந்த அறிவுறுத்தல்களையும் நான் ஏற்கவில்லை. He also takes the help of discussion method and at times suggests debate as a technique of teaching. அவர் விவாத முறையின் உதவியையும் எடுக்கிறார். சில நேரங்களில் வாதித்தல் முறையையும் ஒரு கற்பித்தல் உத்தியாக பரிந்துரைக்கிறார். For classroom practice, idealists would encourage the use of discussion and lecture methods. வகுப்பறை கற்பித்தலுக்காக நெறிமையியலாளர்கள் விவாத மற்றும் சொற்பொழிவு முறைகளை ஊக்குவிக்கிறார்கள். The discussion method of learning, which is popularly known as Socratic method, involves questioning and discussion. விவாத கற்றல் முறை சாக்ரட்டிக் முறை என்று அழைக்கப்படும். இது கேள்வி எழுப்புவதும் விவாதிப்பதும் ஆகும். It was the method of learning in the Upanishad period of Indian education. இந்தியாவின் உபனிஷத கால கல்வியில் இது கற்றல் முறையாக இருந்தது. It is also known as informal dialectic method. இது அதிகாரப்பூர்வமற்ற உரையாடல் முறையாகவும் அழைக்கப்படுகிறது. Idealists value the use of well-prepared and presented lectures. நெறிமையியலாளர்கள் நன்கு தயாரிக்கப்பட்ட மற்றும் வழங்கப்படும் சொற்பொழிவுகளை மதிக்கின்றனர். The lecture should not be a pornographic recitation on facts but a scholarly exposition. சொற்பொழிவு வெறும் தகவல்களின் ஒளிப்பதிவாக இல்லாமல் அறிஞர்களின் விளக்கமாக இருக்க வேண்டும். Then it should also not be delivered in an autocratic way. It should be participatory. அது அடக்க முறையில் வழங்கப்படக்கூடாது, அது பங்கேற்பு முறை போல இருக்க வேண்டும். Then the second method is methods by naturalism. இயற்கையியலின் கற்பித்தல் முறைகள் naturalism. Rawls considers education as a process of living.
ரூசோ கல்வியை வாழும் செயலாக கருதுகிறார். Being a process, it lasts throughout life or at least from birth to adult life. இது ஒரு செயலாக இருப்பதால் அது வாழ்நாள் முழுவதும் அல்லது குறைந்தது பிறப்பிலிருந்து பெரியவராகும் வரை நீடிக்கிறது. It finds its meaning for every particular stage, not an a future stage. கல்வி ஒவ்வொரு கட்டத்திற்கும் அதற்கேற்ப அர்த்தமளிக்கிறது, எதிர்கால நிலைக்கு அல்ல. It is not artificial or unsympathetic, repressive of all natural inclinations by which the child as a little man is made into a big man through the hands of the teacher. இது செயற்கையாகவோ கடுமையாகவோ ஈரமில்லாததாகவோ இயற்கை விருப்பங்களை அழிக்கக்கூடியதாகவோ இருக்காது. அதாவது சிறு மனிதனான குழந்தையை ஆசிரியரின் கையால் பெரிய மனிதனாக்கும் முறையல்ல. Development of the child through the natural process is an enjoyable, rational, harmoniously balanced, useful and hence natural life. குழந்தையின் வளர்ச்சி இயற்கையான செயலின் மூலம் மகிழ்ச்சிகரமானது, பகுத்தறிவானது, சமநிலை கொண்டது, பயனுள்ளதும் எனவே இயற்கையான வாழ்வாக இருக்க வேண்டும். The aim of education is achieved not in adult life but in each succeeding day whenever life has its natural activities, its appropriate duties and its corresponding satisfaction. கல்வியின் நோக்கம் பெரியவனாகும் போது கிடைக்கவில்லை, ஆனால் வாழ்க்கையின் இயற்கை செயல்கள், கடமைகள் மற்றும் திருப்திகள் நிகழும் ஒவ்வொரு நாளிலும் அது அடையப்படுகிறது. Thus, stress is given on direct experience of things. எனவே நேரடி அனுபவத்திற்கே முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. Rousseau therefore says, give your scholar no verbal lessons. He should be taught by experience alone. ஆனால் ரூசோ கூறுகிறார், உங்கள் மாணவருக்கு வார்த்தை பாடங்களை தர வேண்டாம், அவரை அனுபவம் மூலமாகவே கற்பிக்க வேண்டும். And the third is pragmatic methods. நிகழ்நிலைவாத முறைகள். The focus of pragmatic methods of teaching is on the child in society and his activities therein rather than the book. The teacher, the subject are exclusively the child of nature. நிகழ்நிலைவாத கற்பித்தல் முறைகளின் கவனம் புத்தகம், ஆசிரியர், பாடம் அல்லது இயற்கை குழந்தை என்பவற்றை விட சமூகத்தில் உள்ள குழந்தை மற்றும் அவனது செயல்பாடுகளில்தான் இருக்கும். Learning always occurs as a result of an activity. கற்றல் எப்போதும் ஒரு செயல்பாட்டின் விளைவாகவே நிகழ்கிறது. The teacher has to capitalize upon the activities of children to direct the teaching learning process. ஆசிரியர் கற்றல் செயல்முறையை வழிநடத்த குழந்தைகளின் செயல்பாடுகளை பயன்படுத்த வேண்டும். Then activity is the basis of all teaching. செயல்பாடே அனைத்து கற்பித்தலுக்கும் அடிப்படையாகும். The child should be enabled to find out information by himself instead of pouring information on him. மாணவர் மீது தகவல்களை கொட்டுவதற்கு பதிலாக அவர் தானாகவே தகவல்களை கண்டறிய வைக்க வேண்டும். The children should be encouraged to discover and investigate the facts of life. வாழ்க்கை தகவல்களை கண்டறிந்து ஆராயும்படி குழந்தைகள் ஊக்குவிக்கப்பட வேண்டும். Education must develop a laboratory habit of mind. கல்வி ஆய்வுக்கூட மனப்பான்மையை வளர்க்க வேண்டும். The method of teaching should be experimental. கற்பித்தல் முறை பரிசோதனை முறை போன்று இருக்க வேண்டும். And the fourth one is existentialist methods. நிலைவாத existentialist முறைகள். The method of teaching advocated by existentialism is of asking questions, refining answers, asking more questions, and pushing the issue until some acceptable conclusion was reached. நிலைவாதம் பரிந்துரைக்கும் கற்பித்தல் முறை என்பது கேள்விகள் கேட்பதும் பதில்களை மேம்படுத்துவதும்
மேலும் கேள்விகள் கேட்பதும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய முடிவை அடையும் வரை விவாதிப்பதும் ஆகும். Existentialists favored the Socratic approach to teaching as it was inductive, proceeding from the immediate and particular to the abstract and universal. சாக்ரட்டிஸின் முறை பகுத்தறிவுடன் தனிப்பட்ட விடயத்திலிருந்து பொதுவான மற்றும் சிந்தனை சார்ந்த நிலைக்கு செல்லும் என எக்ஸிஸ்டென்ஷியலிஸ்ட் அதனை விரும்பினர். In this method, knowledge and wisdom are gained through personal relationships between the teacher and the pupil. இந்த முறையில் ஆசிரியருக்கும் மாணவருக்கும் உள்ள தனிப்பட்ட உறவின் மூலம் அறிவும் ஞானமும் பெறப்படுகிறது. They give emphasis on individual attention. அவர்கள் தனிநபர் கவனத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கிறார்கள். Since the emphasis is given on individual attention, they prefer home education to school education. தனிநபர் கவனத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுவதால் பள்ளி கல்வியை விட வீட்டுக் கல்வியை அவர்கள் விரும்புகிறார்கள். In an existentialist system, the teacher cannot impose upon children his own ideas, ideals, ideologies and values. ஒரு நிலைவாத கல்வி முறையில் ஆசிரியர் தனது எண்ணங்கள், லட்சியங்கள், கொள்கைகள் மற்றும் மதிப்பீடுகளை மாணவர்களுக்கு விதிக்க முடியாது. Religious education may be imparted, provided there is no scope of indoctrination. மதக்கல்வி வழங்கப்படலாம், ஆனால் திட்டமிட்ட திணிப்புகள் இல்லாமல் இருக்க வேண்டும். They advocate a method of teaching which can develop creativity among the pupil. மாணவர்களிடையே படைப்பாற்றலை வளர்க்கக்கூடிய கற்பித்தல் முறையை அவர்கள் பரிந்துரைக்கிறார்கள். Then methods of teaching as recommended by Secondary Education Commission 1952 to 1953. 1952 முதல் 1953 ஆண்டு இரண்டாம் கட்ட கல்விக் குழுவால் பரிந்துரைக்கப்பட்ட கல்வி முறைகள். The Commission suggested that methods of teaching should provide ample opportunities for students to develop clear thinking and clear expression. மாணவர்கள் தெளிவான சிந்தனையையும் தெளிவான வெளிப்பாடும் வளர்க்கும் வகையில் போதனை முறைகள் அமைக்கப்பட வேண்டும் என குழு பரிந்துரைத்தது. Individual-centered methods and opportunities for practical application of knowledge should be adapted. தனிநபர் மையமாக கொண்டு அறிவை நடைமுறையில் பயன்படுத்தும் வாய்ப்புகளும் கொண்ட போதனை முறைகள் பயன்படுத்தப்பட வேண்டும். Activity method and project method should be used in school practice. பள்ளி நடைமுறைகளில் செயல்முறை மற்றும் திட்டமுறை போதனை பயன்படுத்தப்பட வேண்டும். Establishing experimental and demonstration school and training in activities such as Scout movement, NCC, first aid should be encouraged. பரிசோதனை மற்றும் பள்ளிகளை நிறுவி சாரண இயக்கம், தேசிய மாணவர் படை, முதலுதவி போன்ற செயல்பாடுகளில் பயிற்சி வழங்குவதை ஊக்குவிக்க வேண்டும். Some specific methods of teaching. சில குறிப்பிட்ட போதனை முறைகள். The first one is inferential problem solving techniques. தீர்வு காணும் நுட்பமான குறித்த முடிவுக்கு வருவதற்கான நெறிமுறை. Inductive and deductive are two important procedures of systematic approach to problem solving. பிரச்சனையை தீர்க்க தேவையான ஒழுங்கான அணுகுமுறைகளில் தூண்டல் முறையும் காரண பின்விளைவு முறையும் முக்கியமானவை. Steps in inductive method. தூண்டல் முறையின் படிகள். Recognition of the problem. பிரச்சனையை உணர்தல். Searching for data. தரவுகளை தேடுதல். Organization of data. தரவுகளை ஒழுங்குபடுத்துதல். Framing tentative solutions. தற்காலிக தீர்வுகளை வடிவமைத்தல். Elimination. தவறான தீர்வுகளை நீக்குதல். Verification. சரிபார்த்தல். Then, steps in deductive method. காரண பின்விளைவு முறையின் படிகள். Recognition of problem. பிரச்சனையை உணர்தல். Searching for data. தரவுகளை தேடுதல். Reviewing. பரிசீலனை செய்தல். Formulation of inferences. முடிவுகளை உருவாக்குதல். Verification. சரிபார்த்தல். Then,
Team teaching, குழு கற்றல், கூட்டு கற்பித்தல். Team teaching is also called cooperative teaching. This is a recent idea in the field of education. குழு கற்றல் என்பது ஒத்துழைப்பு கற்றல் என்றும் அழைக்கப்படுகிறது. இது கல்வியில் சமீபத்திய புதுமையான கருத்தாகும். M.B. Noack said, in a team teaching method, two or more teachers make a plan of the subject cooperatively, carry it out, and always evaluate its effects on the students periodically. M.P. நாயக் கூறுகிறார், குழு கற்பித்தல் முறையில் இரு அல்லது அதற்கு மேற்பட்ட ஆசிரியர்கள் பாடத்திட்டத்தை இணைந்து திட்டமிட்டு அதை செயல்படுத்தி மாணவர்களின் மேல் அதன் விளைவுகளை அவ்வப்போது மதிப்பீடு செய்கின்றனர். In team teaching, subject teachers give lectures to a big class. குழு கற்பித்தலில் பாட பொறுப்பாளர்கள் பெரிய வகுப்புகளுக்கு விரிவான விரிவுரைகள் வழங்குகின்றனர். On every working day, all the members of the team have common assembly. ஒவ்வொரு வேலை நாளிலும் குழுவின் உறுப்பினர்கள் அனைவரும் ஒரு கூட்டாக கூடுகின்றனர். Here they discuss the methods used by the fellow teachers. அங்கு சக ஆசிரியர்கள் பயன்படுத்திய போதனை முறைகள் பற்றி விவாதிக்கின்றனர். And the third one is micro teaching. சிறு கற்பித்தல், micro teaching. Micro teaching is an innovative teaching technique use. சிறு கற்பித்தல் என்பது புதுமையான போதனை நுட்பமாகும். It is a new development in the field of teaching. இது கற்பித்தல் துறையில் ஒரு புதிய முன்னேற்றமாகும். The term micro teaching was first coined by Dwight Allen of Stanford University in 1963. மைக்ரோ டீச்சிங் என்ற சொற்றொடரை முதலில் 1963ஆம் ஆண்டு ஸ்டான்போர்டு பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த ட்வைட் ஆலன் உருவாக்கினார். Then features of micro teaching. சிறு கற்பித்தலின் தன்மைகள். It is a teacher training technique. இது ஒரு ஆசிரியர் பயிற்சி நுட்பமாகும். It focuses on developing teaching skills. இது கற்பித்தல் திறன்களை மேம்படுத்துவதை குறிக்கோளாக கொண்டுள்ளது. It reduces the class size to 5 to 10 students. மாணவர் எண்ணிக்கையை 5 முதல் 10 வரை குறைக்கிறது. The size of the topic is also reduced. பாடத்திட்டத்தின் அளவும் குறைக்கப்படுகிறது. மைக்ரோ டீச்சிங் இஸ் a highly individualized training skills. இது மிகவும் தனிப்பட்ட பயிற்சி முறையாகும். It provides feedback for trainees' performance. பயிற்சியாளரின் செயல்திறனை பற்றி பின்னூட்டம் அளிக்கிறது. It is an effective device to prepare competent teachers. திறமைமிக்க ஆசிரியர்களை உருவாக்க ஒரு திறமையான கருவியாகும். In this technique, learners are provided with immediate knowledge of the correctness of the response. இந்த முறையில் பதிலின் சரியான தன்மையை உடனடி அறிவு மூலம் பயிலாளர்களுக்கு வழங்கப்படுகிறது. Then steps in micro teaching. சிறு கற்பித்தலின் படிகள். Defining the skill. திறனை வரையறுத்தல். Demonstrating the skill. திறனை காட்சிப்படுத்துதல். Planning the lesson. பாடத்தை திட்டமிடல். Teaching the lesson. பாடத்தை கற்பித்தல். Discussion. விவாதம். Replanning. மீண்டும் திட்டமிடல். Reteaching. மீண்டும் கற்பித்தல். Rediscussion. மீண்டும் விவாதம். Repeating the cycle until the desired level of skill is achieved. தேவையான திறன் நிலை அடையும் வரை இந்த சுழற்சி தொடரப்படுகிறது. Then the fourth one, question answer technique in teaching. கேள்வி பதில் முறை. No teacher of elementary and secondary subjects can succeed in his instruction which has not a fair mastery of the art of questioning. ஆரம்ப மற்றும் மேல்நிலை வகுப்புகளுக்கு போதனை செய்யும் எந்த ஆசிரியரும் கேள்வி கேட்பதற்கான கலையை நன்கு புரிந்து கொள்ளாமல் வெற்றி பெற முடியாது. Then purpose of questioning. கேள்வி எழுப்பும் நோக்கங்கள். To test the knowledge. அறிவை பரிசோதிக்க. To locate the difficulty. சிரமங்களை கண்டறிய. To arouse motivation. தூண்டுதல் ஏற்படுத்த. To secure active participation of students. மாணவர்களின் செயற்கூறான பங்கேற்பை உறுதி செய்ய. To apply knowledge. அறிவை பயன்படுத்த. To recapitulate the lesson learnt.
கற்ற பாடங்களை மீளாய்வு செய்ய. டு ப்ரமோட் திங்கிங் அண்டு ஒரிஜினாலிட்டி, சிந்தனையும் தனித்துவமும் ஊக்குவிக்க. டு இன்க்ரீஸ் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், தன்னம்பிக்கையை அதிகரிக்க. டு மெயின்டைன் டிசிப்ளின், ஒழுங்கை பேண. டு ப்ரமோட் இன்டலெக்சுவல் அண்ட் சோஷியல் டெவலப்மெண்ட், அறிவாற்றலும் சமூக வளர்ச்சியும் மேம்படச் செய்ய. Underlying the need for questioning, Parker said, questioning is the key to all educative activities. கேள்வி எழுப்புவதின் அவசியத்தை வலியுறுத்தி பார்க்கர் கூறினார், கற்பித்தலுக்கான அனைத்து செயல்பாடுகளுக்கும் கேள்வி என்பது விசையாகும். டீச்சிங் மெத்தட்ஸ் ஃபார் டிஃபரண்ட் ஃபோக்கஸ்டு குரூப்ஸ், பல்வேறு குழுக்களுக்கு பொருத்தமான கற்பித்தல் முறைகள். டீச்சர் சென்டர்ட் அண்டு லேர்னர் சென்டர்டு மெத்தட்ஸ், ஆசிரியர் மையமாகவும் மாணவர் மையமாகவும் உள்ள கற்பித்தல் முறைகள். Here you will learn about teaching styles, especially teacher-centered and learner-centered, student-centered approach of teaching. இங்கு குறிப்பாக ஆசிரியர் மையமாகவும் மாணவர் மையமாகவும் உள்ள கற்பித்தல் முறைகள் குறித்து நீங்கள் அறிந்து கொள்ளலாம். You will also get the concept, pros and cons, comparison between teacher versus student-centered approach and some other method of teaching. மற்றும் இந்த இரண்டு அணுகுமுறைகளின் கருத்து, நன்மை, குறைபாடுகள், ஒப்பீடு மற்றும் பிற கற்பித்தல் முறைகள் பற்றியும் நீங்கள் அறியலாம். Teaching method, கற்பித்தல் முறை. The term teaching method refers to the general principles, pedagogy and management strategies used for classroom instruction. கற்பித்தல் முறை என்ற சொல் என்பது வகுப்பறை கல்விக்காக பயன்படுத்தப்படும் பொது கொள்கைகள், கற்பித்தல் நடைமுறைகள் மற்றும் மேலாண்மை உத்திகளை குறிக்கிறது. Then teaching style, கற்பித்தல் பாணி. டேனியல் கே Snyder thinks that teaching style refers to the teaching strategies and methods employed, including the use of certain kinds of rhetoric. டேனியல் கே சைனடரின் கருத்தில் கற்பித்தல் பாணி என்பது ஆசிரியர் பயன்படுத்தும் உத்திகள், முறைகள் மற்றும் குறிப்பிட்ட வகையான பேச்சு நடைமுறைகளை குறிக்கிறது. The term itself has no agreed definition, but the more widely accepted definitions refer to it as. இங்கே இந்த சொற்கே உரிய ஒப்பந்தமான வரையறை எதுவும் இல்லை என்றாலும் பரவலாக ஏற்கப்படும் வரையறைகள் இதைப் போல உள்ளன. A set of teaching tactics, Galton et al. 1980. கற்பித்தலுக்கான உத்திகள் ஒரு தொகுப்பு, கால்டன் மற்றும் ஒத்தவர்கள் 1980. இன்ஸ்ட்ரக்ஷனல் ஃபார்மேட், சீடன் டாப் 1991. பயிற்சி வகுப்பு, சீடன் டாப் 1991. The general pattern created by using particular set of strategies, குறிப்பிட்ட உத்திகளின் தொகுப்பை பயன்படுத்தி உருவாகும் பொது மாதிரி. ஆண்டனி கிராஷா 1996 identified 5 potential approaches for classroom teachers. ஆந்தனி கிராஷா 1996 வகுப்பறை ஆசிரியர்களுக்கான 5 விதமான கற்பித்தல் அணுகுமுறைகளை அடையாளம் காட்டினார். First one is expert, நிபுணர். Second, formal authority, அதிகாரப்பூர்வ அதிகாரி. And the third one, personal model, தனிப்பட்ட முன்மாதிரி. ஃபெசிலிட்டேட்டர், உதவியாளர். டெலிகேட்டர், ஒப்படைப்பவர். ஸ்டைல், எக்ஸ்பர்ட், பாணி நிபுணர். possesses knowledge and expertise that students need. மாணவர்கள் தேவையுடைய அறிவும் நிபுணத்துவமும் இவரிடம் உள்ளது. strives to maintain status as a expert by displaying detailed knowledge and challenging students to enhance their competence. விரிவான அறிவை வெளிப்படுத்தவும் மாணவர்களின் திறனை கூட்டுவதற்கான சவால்களை உருவாக்குவதும் மூலம் தனது நிபுணர் நிலைகளை பாதுகாக்க முயற்சிக்கிறார். Concerned with transmitting information and
ensuring that students are well prepared. தகவலை பரப்புவதும் மாணவர்கள் நன்றாக தயார் நிலையில் இருக்கிறார்களா என்பதை உறுதி செய்வதிலும் அக்கறை கொண்டவா. Advantage: the information, knowledge and skills such individuals possess. நன்மை: இவ்வகை நபர்கள் கொண்டிருக்கும் தகவல்கள், அறிவு மற்றும் திறன்கள். Disadvantage: if overused, the display of knowledge can be intimidating to inexperienced students. குறை: இந்த பாணி அனுபவம் இல்லாத மாணவர்களுக்கு அது அச்சமூட்டக்கூடும். May not always show the underlying through process that produced answers. பதில்கள் உருவாகும் பின்னிலை சிந்தனைகளை எப்போதும் வெளிப்படுத்த மாட்டார். Style of formal authority: அதிகாரப்பூர்வ அதிகாரியின் பாணி. Possess status among students because of knowledge and role as a faculty. அறிவும் தனது ஆசிரியர் பாத்திரமும் காரணமாக மாணவர்களிடையே அந்தஸ்து பெற்றவர். Concerned with providing positive, negative feedback, establishing learning goals, expectations and rules of conduct. நல்ல மற்றும் கெட்ட பின்னூட்டங்களை வழங்குவதிலும், கற்றல் இலக்குகள், எதிர்பார்ப்புகள் மற்றும் நடத்தை குறித்த விதிகளை நிறுவுவதிலும் கவனம் செலுத்துகிறார். Concerned with correct, acceptable and standard ways to do things. சரியான, ஏற்றுக்கொள்ளத்தக்க மற்றும் தரமான முறையில் வேலை செய்யும் கோட்பாட்டை பின்பற்றுகிறார். And advantage: the focus on clear expectations and acceptable ways of doing things. நன்மை: தெளிவான எதிர்பார்ப்புகள் மற்றும் ஏற்றுக்கொள்ளத்தக்க நடைமுறைகளில் கவனம் செலுத்துதல். Disadvantage: a strong investment in this style can lead to rigid, standardized way of managing students and their concerns. குறை: இந்த பாணியில் அதிகமாக ஈடுபடுவது மாணவர்களையும் அவர்களின் சிக்கல்களையும் மிக கடுமையான, ஒப்புமைப்படுத்தப்பட்ட முறையில் கையாள நேரிடலாம். Then we study about the personal model, தனிப்பட்ட மாதிரி. Believes in teaching by example, establishes a prototype for how to think and behave. உதாரணம் மூலம் கற்றல் என்ற கருத்தில் நம்பிக்கை கொண்டு சிந்திக்கவும் நடந்து கொள்ளவும் ஒரு மாதிரியாக உருவாக்குகிறது. Oversees and directs by showing how to do things and encouraging students to observe and then emulate the instructor's approach. விதிவிலக்காக செய்முறை காட்டி மாணவர்கள் பார்வையிட்டு ஆசிரியரின் அணுகுமுறையை பின்பற்றும்படி ஊக்குவிக்கிறார். Advantage: the hands-on nature of the approach emphasizes on direct observation and following a role model. நன்மை: செயல்முறை அடிப்படையிலான அணுகுமுறை நேரடி பார்வையும் ஒரு மாதிரியை பின்பற்றுவதை முக்கியமாக கருதுகிறது. Then disadvantage: some instructors believe their approach is best, leading some students to feel inadequate if they cannot live up to such expectations and standards. குறை: சில ஆசிரியர்கள் தங்கள் அணுகுமுறையை சிறந்தது என்று நம்புவதால் அந்த தரச்சார்ந்த எதிர்பார்ப்புகளை மாணவர்கள் நிறைவேற்ற முடியாத போது தக்கதல்லாதவர்களாக உணர வாய்ப்பு உள்ளது. Then facilitator, வழிகாட்டி, emphasizes the personal nature of teacher-student interactions. ஆசிரியர் மாணவர் தொடர்புகளில் தனிப்பட்ட பரிமாற்றங்களை முக்கியமாக கருதுகிறார். Guides students by asking questions, exploring the option, suggesting alternatives and encouraging informed decisions. கேள்விகள் எழுப்பி விருப்பங்களை ஆராய்ந்து மாற்று வழிகளை பரிந்துரை செய்து தகவல்களை அடைதல் முடிவுகளை ஊக்குவித்து மாணவர்களுக்கு வழிகாட்டுகிறார். Develop student capacity for independent responsibility. தன்னாட்சி பொறுப்பை மாணவர்கள் பெற உதவுகிறார். Works as a consultant on student projects and provides support and encouragement. மாணவர்களின் திட்டங்களில் ஆலோசகராக செயல்பட்டு ஆதரவும் ஊக்கத்தையும் வழங்குகிறார். Advantage:
the personal flexibility, the focus on students' needs and goals, the willingness to explore alternative courses of actions to achieve goals. And advantage, the personal flexibility, the focus on students' needs and goals, the willingness to explore alternative courses of action to achieve goals. நன்மை, தனிப்பட்ட நிலைத்தன்மை, மாணவர்களின் தேவைகள் மற்றும் இலக்குகளின் மீது கவனம், இலக்குகளை அடைவதற்கான மாற்று வழிகளை கண்டறிய விருப்பம். Disadvantage, style is time consuming and ineffective when a more direct approach is needed. குறை, இந்த பாணி நேரம் பிடிக்கும், நேரடியான அணுகுமுறை தேவைப்படும் சந்தர்ப்பங்களில் பயனற்றதாக இருக்கலாம். Can make students uncomfortable if not used in a positive and affirming manner. நலமாகவும் உறுதிப்படுத்தும் விதமாகவும் பயன்படுத்தப்படாவிடில் மாணவர்களை விரக்தியடையச் செய்யும். Then delegator, ஒப்புவிப்பவர், அதாவது ஒப்படைப்பவர் அப்படின்னு அர்த்தம். Concerned with developing students' capacity to function autonomously. மாணவர்கள் தன்னாட்சியாக செயல்பட தேவையான திறனை வளர்ப்பதில் கவனம் செலுத்துகிறார். Students work independently on projects or as part of autonomous teams. மாணவர்கள் தாங்களாகவே திட்டங்களில் வேலை செய்கிறார்கள் அல்லது தன்னாட்சி கொண்ட குழுக்களில் பணியாற்றுகிறார்கள். The teacher is available at the request of students as a resource. ஆசிரியர் மாணவர்களின் கோரிக்கைப்படி ஒரு வளமாக இருக்கிறார். Advantage, contribute to students perceiving themselves as a independent learner. நன்மை, மாணவர்கள் தங்களை சுயமாக கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக உணர உதவுகிறது. Then disadvantage, may misread students' readiness for independent work. குறை, மாணவர்கள் சுயமாக வேலை செய்யும் தயார் நிலையை தவறாக மதிப்பீடு செய்யலாம். Some students may become anxious when given autonomy. சில மாணவர்கள் தன்னாட்சி வழங்கப்படும்போது பதட்டத்திற்கு உள்ளாகலாம். Then comparison of 5 teaching styles, 5 கற்றல் பாணிகளின் ஒப்பீடு. Beher, Horenstein 2006 and many other studies distinguish between Beher, Horenstein 2006 மற்றும் பல ஆய்வுகள் வேறுபடுத்துகின்றன. Teacher centered, ஆசிரியர் நிலை மையப்படுத்தப்பட்ட. Student centered, learner centered, மாணவன் நிலை மையப்படுத்தப்பட்ட, கற்றவர் நிலை. Daniel K. Snyder doesn't feel that these two dimensions reflect more recent theories. Daniel K. Snyder இவை தற்போதைய கோட்பாடுகளை பிரதிபலிப்பாக இல்லை என கருதுகிறார். For example, modern social constructivism, typically associated with the student-centered, is very much teacher-led and can be highly scripted. உதாரணமாக, நவீன சமூக கட்டுமானவாதம் மாணவ மையம் என தொடர்புபடுத்தப்படும், அதிகமாக ஆசிரியர் வழிநடத்தும் மற்றும் திட்டமிடப்பட்டதாக இருக்கலாம். In other words, it may be more interesting to talk about the amount of scaffolding, monitoring and tutoring provided. வேறொரு வகையில் கூற வேண்டுமானால், அளிக்கப்படும் கட்டமைப்பு, கண்காணிப்பு மற்றும் துணை கல்வியின் அளவு பற்றி பேசுவது முக்கியமாக இருக்கும். Mostyn and Ashworth 1986 Teaching Styles according to Doherty 2003. மோஸ்டன் மற்றும் ஆஷ்வர்த் 1986, டோஹெர்தி 2003 படி கற்பித்தல் பாணிகள். ஸ்டைல் ஏ. காமெண்ட், டீச்சர் மேக்ஸ் ஆல் டெசிஷன்ஸ். பாணி ஏ ஆணை, அனைத்து முடிவுகளையும் ஆசிரியர் எடுக்கிறார். செகண்ட், ஸ்டைல் பி. பிராக்டிஸ், ஸ்டூடெண்ட்ஸ் கேரி அவுட் டீச்சர் prescribed டாஸ்க். பாணி பி. பயிற்சி, மாணவர்கள் ஆசிரியர் கூறிய பணிகளை நிறைவேற்றுகிறார்கள். ஸ்டைல் சி. ரெசிப்ரோக்கல், ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் இன் பேர்ஸ், ஒன் பெர்ஃபார்ம்ஸ், த அதர் ப்ரொவைட்ஸ் ஃபீட்பேக்.
பாணி சி. பரஸ்பரம். மாணவர்கள் ஜோடியாக வேலை செய்கிறார்கள். ஒருவர் செய்கிறார், மற்றவர் பின்னூட்டம் அளிக்கிறார். And style D. Self-check. Students assess their own performance against criteria. பாணி டி. சுய தீர்வு. மாணவர்கள் தங்கள் செயல்திறனை themselves தரச்சார்ந்த அளவுகோல்களின் அடிப்படையில் மதிப்பீடு செய்கிறார்கள். ஸ்டைல் ஹி. இன்க்ளூஷன். டீச்சர் பிளான்ட், ஸ்டூடெண்ட்ஸ் மானிட்டர்ஸ் ஓன் ஒர்க். பாணி இ. சேர்க்கை. ஆசிரியர் திட்டமிடுகிறார், மாணவர்கள் தங்கள் பணியை தாமே கண்காணிக்கிறார்கள். ஸ்டைல் எஃப். கைடட் டிஸ்கவரி. ஸ்டூடெண்ட்ஸ் சால்வ், டீச்சர் செட் மூமெண்ட் ப்ராப்ளம்ஸ் வித் அசிஸ்டன்ஸ். பாணி எஃப். வழிநடத்தப்பட்ட கண்டுபிடிப்பு. ஆசிரியர் கொடுத்த பிரச்சனைகளை மாணவர்கள் உதவியுடன் தீர்க்கிறார்கள். ஸ்டைல் ஜி. டைவர்ஜென்ட். ஸ்டூடெண்ட்ஸ் சால்வ் ப்ராப்ளம்ஸ் வித்தவுட் அசிஸ்டன்ஸ் ஃப்ரம் த டீச்சர். பாணி ஜி. விதிவிலக்கான. ஆசிரியரின் உதவியின்றி மாணவர்கள் பிரச்சனைகளை தீர்க்கிறார்கள். And style H. Individual. Teacher determines content. Student plans the program. பாணி H. தனிநபர். உள்ளடக்கத்தை ஆசிரியர் நிர்ணயிக்கிறார், திட்டத்தை மாணவர்கள் திட்டமிடுகிறார்கள். Style High. Learner initiated. Student plans own program. A teacher is an advisor. பாணி I. கற்றாளர். தொடக்கமானது. மாணவர்கள் தங்கள் திட்டங்களை தாமாக திட்டமிடுகிறார்கள். ஆசிரியர் ஒரு ஆலோசகராக இருக்கிறார். ஸ்டைல் ஜே. செல்ஃப் டீச்சிங். ஸ்டூடெண்ட் டேக்ஸ் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் த லேர்னிங் ப்ராசஸ். பாணி ஜே. சுய கற்றல். கற்றல் செயல்முறைக்கு முழுமையான பொறுப்பை மாணவர்கள் ஏற்கிறார்கள். Then teacher-centered method. ஆசிரியர் மையமாகிய முறைகள். In teacher-centered methods, students put all of their focus on the teacher. ஆசிரியர் மையமாகிய முறைகளில் மாணவர்கள் அவர்களின் முழு கவனத்தையும் ஆசிரியர் மீது செலுத்துகிறார்கள். You talk and the students exclusively listen. நீங்கள் பேசுகிறீர்கள், மாணவர்கள் மட்டும் கேட்கிறார்கள். During activities, students work alone and collaboration is discouraged. செயல்பாடுகளின் போது மாணவர்கள் தனியாகவே பணியாற்றுகிறார்கள், குழு வேலை தூண்டப்படவில்லை. Then pros of teacher-centered method. நன்மைகள். When education is teacher-centered, the classroom remains orderly. கல்வி ஆசிரியர் மையமாக இருக்கும்போது வகுப்பு ஒழுங்காக இருக்கும். Students are quiet and you retain full control of the classroom and its activities. மாணவர்கள் அமைதியாக இருப்பார்கள், மேலும் வகுப்பிலும் அதன் செயல்பாடுகளிலும் நீண்ட முழு கட்டுப்பாட்டை கொண்டிருப்பீர்கள். Because students learn on their own, they learn independence and make their own decision. மாணவர்கள் தாங்களாகவே கற்றுக்கொள்வதால் அவர்கள் சுயநிலையையும் தாங்களாக முடிவெடுக்கும் திறனையும் பெறுகிறார்கள். Because you direct all classroom activities, you do not have to worry that students will miss an important topic. நீங்கள் வகுப்பின் அனைத்து செயல்பாடுகளையும் வழிநடத்துவதால் மாணவர்கள் முக்கியமான தலைப்புகளை தவறவிடுவார்கள் என கவலைப்பட தேவையில்லை. Cons of teacher-centered method. குளறுபடிகள். When students work alone, they do not learn to collaborate with other students and their communication skills may suffer. மாணவர்கள் தனியாக பணியாற்றும் போது அவர்கள் மற்றவர்களுடன் இணைந்து பணியாற்றும் திறனை கற்றுக்கொள்ள மாட்டார்கள், மேலும் அவர்களின் தொடர்பு திறனும் பாதிக்கப்படும். Then teacher-centered instruction can be boring for students. ஆசிரியர் மையமாக கற்பித்தல் மாணவர்களுக்கு சலிப்பாக இருக்கக்கூடும். Their minds may wander and they may miss important facts. அவர்களின் மனது சுற்றி அலையக்கூடும், மேலும் முக்கியமான தகவல்களை தவறவிடக்கூடும். Teacher-centered instruction does not allow students to express themselves, ask questions and direct their own learning. ஆசிரியர் மைய கற்பித்தல் மாணவர்கள் தங்களை வெளிப்படுத்தவும்,
கேள்விகள் கேட்கவும் தங்களை கற்றலை தாங்களே வழிநடத்தவும் அனுமதிக்காது. Then learner-centered method, student-centered, மாணவர் மையமாகிய முறை. When a classroom operates with student-centered instruction, students and instructors share the focus. மாணவர் மைய கற்பித்தல் நடைமுறையில் இருக்கும்போது மாணவர்களும் ஆசிரியர்களும் கவனத்தை பகிர்ந்து கொள்கிறார்கள். Instead of listening to the teacher exclusively, students and teachers interact equally. மாணவர்கள் ஆசிரியரை கேட்பதற்கு பதிலாக அவர்கள் ஆசிரியருடன் சமமாக தொடர்பு கொள்கிறார்கள். Group work is encouraged and students learn to collaborate and communicate with one another. குழு வேலை ஊக்குவிக்கப்படுகிறது, மேலும் மாணவர்கள் ஒருவருடன் ஒருவர் இணைந்து பணியாற்றவும் தொடர்பு கொள்ளவும் கற்றுக்கொள்கிறார்கள். And pros of student-centered method. நன்மைகள். Students learn important communicative and collaborative skills through group work. மாணவர்கள் முழு வேலை மூலம் முக்கியமான தொடர்பு மற்றும் இணைப்பு திறன்களை கற்றுக்கொள்கிறார்கள். Students learn to direct their own learning, ask questions and complete tasks independently. Students learn to direct their own learning, ask questions and complete tasks independently. மாணவர்கள் தங்களுடைய கற்றலை தாங்களே வழிநடத்தவும் கேள்விகள் கேட்கவும் சுயமாக செயல்களை முடிக்கவும் கற்றுக்கொள்கிறார்கள். Students are more interested in learning activities when they can interact with one another and participate actively. மாணவர்கள் ஒருவருடன் ஒருவர் தொடர்பு கொள்ள அனுமதிக்கப்படும் போது மற்றும் செயலில் ஈடுபடும் போது அவர்கள் கற்றல் செயல்பாடுகளில் அதிக ஆர்வம் காட்டுகிறார்கள். And cons of student-centered method. குளறுபடிகள். Because students are talking, classrooms may often be noisy or chaotic. மாணவர்கள் பேசுவதால் வகுப்புகள் பெரும்பாலும் சத்தமாய் அல்லது குழப்பமாக இருக்கக்கூடும். Teachers may have to attempt to manage all students actively at once, which can be difficult. ஆசிரியர்கள் அனைத்து மாணவர்களின் செயல்பாடுகளையும் ஒரே நேரத்தில் மேன்மை செய்ய முயற்சிக்க வேண்டி வரும். இது கடினமாக இருக்கலாம். When students are working on different stages of the same project, it becomes more challenging to manage. மாணவர்கள் ஒரே திட்டத்தின் வெவ்வேறு கட்டங்களில் பணியாற்றும் பொழுது மேலாண்மை செய்வது மிகவும் சவாலாக இருக்கும். Because the teacher does not always deliver instruction to all students at once, some students may miss important facts. Some students prefer to work alone, so group work can become problematic. சில மாணவர்கள் தனியாகவே பணியாற்ற விரும்புவதால் குழு வேலை சிக்கலாக இருக்கலாம். Comparison of teacher-centered and learner-centered method. ஆசிரியர் மைய மற்றும் மாணவர் மைய முறையின் ஒப்பீடு. According to learner-centered assessment on college campuses by Huber and Freed 2000, Huber மற்றும் Freed எழுதிய Learner-centered assessment on college campuses நூலின் அடிப்படையில் 2000 Teacher-centered paradigm, Learner-centered paradigm. Knowledge is transmitted from professor to students. அறிவு பேராசிரியரிடமிருந்து மாணவர்களுக்கு இடம்பெயர்கிறது. Students construct knowledge through gathering and synthesizing information. மாணவர்கள் தகவல்களை சேகரித்து தொகுத்து அறிவை உருவாக்குகிறார்கள். Students passively receive information. Teacher-centered methodல students passively received information. மாணவர்கள் அறிவை சோர்வாக பெறுகிறார்கள். இதே learner-centered methodல பார்த்தீங்கன்னா students are actively method. மாணவர்கள் செயலில் ஈடுபடுகிறார்கள். And teacher-centered methodல emphasis is on the acquisition of knowledge outside the context in which it will be used. அறிவை பயன்படும் சூழ்நிலைகளுக்கு வெளியே கற்றலில் கவனம் செலுத்தப்படுகிறது. இதே learner-centered method, student-centered methodல பார்த்தீங்கன்னா
emphasis is on using and communicating knowledge effectively in real life context. உண்மை வாழ்க்கை சூழ்நிலையில் அறிவை பயன்படுத்துவதிலும் தொடர்பு கொள்வதிலும் முக்கியத்துவம் கொடுக்கிறது. தென் டீச்சர் சென்டர்டு மெத்தடில் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸர்ஸ் ரோல் இஸ் டு பி பிரைமரி இன்ஃபர்மேஷன் கிவர் அண்டு எவாலுவேட்டர். பேராசிரியரின் பங்கு தகவல்களை வழங்குபவராகவும் மதிப்பீட்டாளராகவும் இருக்கும். இதே ஸ்டூடெண்ட் சென்டர்டு மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸர்ஸ் ரோல் இஸ் டு கோச் அண்ட் ஃபெசிலிட்டேட்டர். ப்ரொஃபஸர் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எவாலுவேட் டுகெதர். பேராசிரியர் வழிகாட்டியாகவும் உதவியாகவும் இருப்பார். அவர் மற்றும் மாணவர்கள் சேர்ந்து மதிப்பீடு செய்கிறார்கள். தென் டீச்சர் சென்டர்டு மெத்தடில் பார்ப்போம். டீச்சிங் அண்டு அசஸிங் ஆர் செப்பரேட். பாடத்தொடரும் மதிப்பீடும் தனித்தனியாக நடைபெறும். இதே ஸ்டூடெண்ட் சென்டர்டு மெத்தடில் டீச்சிங் அண்டு அசஸிங் ஆர் இன்டர்ட்வின்டு. பாடத்தொடரும் மதிப்பீடும் ஒரே செயலில் இணைந்திருக்கும். தென் டீச்சர் சென்டர்டு மெத்தடில் அசஸ்மெண்ட் இஸ் யூஸ்டு டு மானிட்டர் லேர்னிங். மதிப்பீடு கற்றலை கண்காணிக்க பயன்படுகிறது. ஸ்டூடெண்ட் சென்டர்டு மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா அசஸ்மெண்ட் இஸ் யூஸ்டு டு ப்ரமோட் அண்டு டயாக்னஸ் லேர்னிங். மதிப்பீடு கற்றலை மேம்படுத்தவும் புரிந்து கொள்ளவும் பயன்படுகிறது. தென் டீச்சர் சென்டர்டு மெத்தடில் எம்பசைஸ் இஸ் ஆன் ரைட் ஆன்சர். தென் டீச்சர் சென்டர்டு மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா எம்பசைஸ் இஸ் ஆன் ரைட் ஆன்சர்ஸ். சரியான பதில்களில் கவனம் செலுத்தப்படுகிறது. இதே ஸ்டூடெண்ட் சென்டர்டு மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா எம்பசைஸ் இஸ் ஆன் ஜெனரேட்டிங் பெட்டர் கொஸ்டின்ஸ் அண்ட் லேர்னிங் ஃப்ரம் எரர்ஸ். மேம்பட்ட கேள்விகளை உருவாக்குவதிலும் பிழைகளிலிருந்து கற்றுக்கொள்வதிலும் கவனம் செலுத்தப்படுகிறது. தென் டீச்சர் சென்டர்டு மெத்தடில் டிசைர்டு லேர்னிங் இஸ் அசஸ்டு இன்டைரக்ட்லி த்ரூ அப்ஜெக்டிவ்லி ஸ்கோர்டு டெஸ்ட். வேண்டிய கற்றல் குறிக்கோள் மதிப்பெண் அடிப்படையிலான தேர்வுகள் மூலம் மறைமுகமாக மதிப்பீடு செய்யப்படுகிறது. இதே வந்து பார்த்தீங்கன்னா லேர்னர் சென்டர்டு அதாவது ஸ்டூடெண்ட் சென்டர்டு மெத்தடில் டிசைர்டு லேர்னிங் இஸ் அசஸ்டு டைரக்ட்லி த்ரூ பேப்பர்ஸ், ப்ராஜெக்ட்ஸ், பெர்ஃபார்மன்சஸ், போர்ட்ஃபோலியோஸ். வேண்டிய கற்றல் குறிக்கோள் கட்டுரைகள், திட்டங்கள், செயல்திறன்கள், போர்ட்ஃபோலியோக்கள் மூலம் நேரடியாக மதிப்பீடு செய்யப்படுகிறது. தென் டீச்சர் சென்டர்டு மெத்தடில் ஃபோக்கஸ் இஸ் ஆன் சிங்கிள் டிசிப்ளின். தனித்துறை குறித்த கவனமே அதிகம். ஸ்டூடெண்ட் சென்டர்டு மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரோச் இஸ் கம்பேட்டிபிள் வித் இன்டர் டிசிப்ளினரி இன்வெஸ்டிகேஷன். பல்வேறு துறைகள் இணைந்து கற்பதில் இந்த முறை ஏற்றவை. தென் டீச்சர் சென்டர்டு மெத்தடில் கல்ச்சர் இஸ் காம்படிட்டிவ் அண்டு இண்டிவிஜுவலிஸ்டிக். போட்டித்தன்மை மற்றும் தனிப்பட்ட நோக்கம் கொண்ட கலாச்சாரம். தென் ஸ்டூடெண்ட் சென்டர்டு மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா கல்ச்சர் இஸ் கோஆபரேட்டிவ், கொலாபரேட்டிவ் அண்டு சப்போர்ட்டிவ். இணைப்பு, ஒத்துழைப்பு மற்றும் ஆதரவு தன்மை கொண்ட கலாச்சாரம். தட்ஸ் ஆல். இந்த கொஸ்டினுக்கான கண்டினியூஷன் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்டு கிளிக் ஆன் தி பெல் ஐக்கான். தென் டெலகிராமோட லிங்க் வந்து வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பேஸ்ட் பண்ணியிருப்பேன். நீங்கள் அங்கே பார்த்தும் இதுக்கான ரெகுலர் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். தட்ஸ் ஆல்.